أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم Surah number 29 52 Surah number 29 அன்கபூத் ஆயத் 52 எனக்கிடையிலும் உங்களுக்கிடையிலும் சாட்சியாயிருக்க அல்லாஹ்வே போதுமானவர். இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், எனக்கிடையிலும் உங்களுக்கிடையிலும் சாட்சியாக இருக்க அல்லாஹ் போதுமானவன். எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ் தான் சாட்சி. உங்களுக்கும் எனக்கும் இடையில் யார் சாட்சியாக இருக்கின்றார்கள் என்றால் அல்லாஹ் ஒருத்தன்தான். அவனுக்கு மட்டும்தான் உண்மை என்னவென்று தெரியும். ஆகவே அந்த ஒரு பெரிய சாட்சி போதும். வானங்களிலும் பூமியிலும் இருப்பவற்றை அவன் அறிகிறான். வானங்களில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் அவன் நன்கு அறிகின்றான். காரணம், அவன்தான் படைத்தான், அவன்தான் நிர்வகிக்கின்றான். எனவே அவர்கள் பொய்யானவற்றை நம்பி அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் தாம் நஷ்டவாளிகள். ஆகவே எவர்கள் பொய்யானவற்றை நம்பி இந்த அல்லாஹ்வை நிராகரிக்கின்றார்களோ, இந்த உண்மையான இறைவனை நிராகரிக்கின்றார்களோ, அவர்களால் இட்டுக்கட்டப்பட்ட, அவர்களால் மனசுக்கு ஏற்படுத்தி கொண்ட தெய்வங்களை வைத்து கொண்டு இந்த அல்லாஹ்வை நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக நரகவாசிகள் தான் என்று நபியே நீர் கூறுவீராக. என்று நபியே நீ மக்களுக்கு கூறி விடுவீராக. 53 இன்னும் மறுமையின் வேதனையை அவர்கள் உம்மிடம் அவசரமாக தேடுகிறார்கள். மேலும் மறுமையை பற்றி உண்மைகளை உம்மிடம் அவசரமாக அதையே கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இது நடந்தே தீரும், இறுதி நாள் மறுமை நாள் வந்தே தீரும். அதுதான் அடிக்கடி ரசூல் சொல்றதுனால அது என்ன, அது எப்படி வரும், எந்த நேரத்தில் வரும், அந்த விஷயம் என்ன, அதை பற்றியே விசாரித்து கொண்டே இருந்தார்கள். மேலும் அதற்கென குறிப்பிட்ட தவணை ஏற்படாதிருப்பின் அவ்வேதனை அவர்களுக்கு வந்திருக்கும். அதற்கு உரிய ஒரு தவணை காலம் ஏற்பட செய்தாகிவிட்டது. அது செய்யாம இருந்தால், அதற்குரிய கால தவணையை அல்லாஹ் ஏற்படுத்தாமல் இருந்தால், இந்த டைம், இந்த நேரத்தில் தான் அது யுக முடிவு நாள், கடைசி நாள் ஏற்படும் என்ற அந்த நியதியை, அந்த நேரத்தை அவன் ஏற்படுத்தாமல் இருந்தால் அது எப்பொழுதே என்னைக்கே வந்திருக்கும், என்னைக்கு கதை முடிந்து இருக்கும். எனினும் அத்தவணையை அவர்கள் உணராத நிலை அவர்களிடம் அவ்வேதனையானது திடீரென வந்து சேரும். அந்த யுக முடிவு கடைசி நாள், அந்த வேதனை அவர்கள் எதிர்பார்த்திராமல் உணராத நிலை திடீரென்று வந்து அவர்களை பிடிக்கும். 54 அவ்வேதனையை உம்மிடம் அவர்கள் அவசரமாக தேடுகிறார்கள். ஆனால் நிச்சயமாக நரகம் நிராகரிப்பாளர்களை சூழ்ந்து கொள்ளக்கூடியதாகும். அந்த வேலையை அவர் அவசரப்படுகின்றார்கள். எப்பொழுது வரும், எப்பொழுது வரும், எப்பொழுது வந்தால் நரகம்தான். காரணம், இன்னும் குர்ஆன் ஓதவில்லை, அல்லாஹ் சொல்லிய விஷயத்தை பின்பற்றவில்லை. அது எப்பொழுது வரும் என்றுதான் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அது வந்துவிட்டால் நிச்சயமாக நரகம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். காரணம், ரசூல் சொல்லிய பயான் எதையுமே கேட்கவில்லை, சும்மா இதையே கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வந்துவிட்டால் அவர்களுக்கு நரகம்தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். 55 அந்நாளில் அவ்வேதனை அவர்களுக்கு மேலிருந்தும் அவர்களுடைய கால்களுக்கு கீழ் இருந்தும் அவர்களை மூடிக்கொள்ளும். அப்போது இறைவன்
நீங்கள் செய்து கொண்டிருந்ததை சுவைத்து பாருங்கள் என்று கூறுவார். அந்த வேதனை அவர்களுக்கு மேலிருந்தும் அவர்களுக்கு கால்களுக்கு கீழிருந்தும் அவர்களை மொத்தமாக சூழ்ந்து கொள்ளும். இந்த வேதனை தான் நீங்க கேட்டீர்கள், இதோ அந்த வேதனை நீங்க சுவைத்து பாருங்கள், டேஸ்ட் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லுவான். 56 நம்பிக்கை கொண்ட என்னை வணங்குபவர்களே, நிச்சயமாக என் பூமி விசாலமானது, ஆகையால் நீங்கள் என்னையே வணங்குங்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, என்னுடைய அர்ஷ், என்னுடைய பூமி விசாலமானது, ஆகவே என்னையே நீங்கள் வணங்குங்கள். இதில் என்ன அர்த்தம் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்? என்னுடைய பூமி விசாலமானது, ஆகவே என்னையே நீங்கள் வணங்குங்கள். 57 ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியதே ஆகும். பின்னர் நீங்கள் மட்டும் நம்மிடமே மீளவிக்கப்படுவீர்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக அதனை சுவைத்தே தீரும். நிச்சயமாக நீங்கள் நம்மிடத்திலேயே மீட்டு கொண்டு வரப்படுவீர்கள். எங்கேயும் நீங்கள் ஓடிவிட முடியாது. 58 எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களை கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். சோனபதில் உள்ள உயர்ந்த மாளிகைகளில் நிச்சயமாக நாம் அமர்த்துவோம். அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக நிலைத்து இருப்பார்கள். இவ்வாறாக நற்செயல் புரிவோரின் கூலியும் பாக்கியம் மிகத்தாகவே உள்ளது, மகத்தானதாக உள்ளது. 59 ஏனெனில் அவர்கள் பொறுமையை மேற்றுக்கொண்டார்கள், மேலும் தங்கள் இறைவனையே சார்ந்திருப்பார்கள். இதற்கு காரணம், அவர்களுக்கு சொர்க்கம் கொடுக்கப்பட்ட காரணம், அவர் பொறுமையாகவே இருந்தார்கள். வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுக்காகவே பொறுமையாகவே இருந்தார்கள். இதற்காக மகத்தான கூலி சொர்க்கம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அன்றியும் பூமியில் உள்ள எத்தனையோ 60 அன்றியும் பூமியில் உள்ள எத்தனையோ உயிரினங்கள் தங்கள் உணவை சுமந்து செல்லுவதில்லை. பூமியில் உள்ள உயிரினங்கள், ஜீவராசிகள் அனைத்தும் தன்னுடைய உணவை முதுகுக்கு மேல் வைத்து கொண்டு சுமந்து செல்வதில்லை. நாளைக்கு சாப்பிடணும், பகல்ல சாப்பிடணும், நைட்டு சாப்பிடணும் என்று ஒவ்வொரு ஜீவராசிகளும் தன் முதுகு மீது தான் சாப்பிடும் உணவை வைத்து கொண்டு தெரிவதில்லை. அவற்றுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தான் உணவு அளிக்கிறான். அவற்றுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தான் உணவளிக்கின்றான். இன்னும் அவன் யாவற்றையும் செவிமடுப்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். யாவற்றையும் அவன் கேட்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். 61 மேலும் நபியே, நீர் இவர்களிடத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்த சூரியனையும் சந்திரனையும் தன் அதிகாரத்தில் வசப்படுத்தியிருப்பவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று இவர்கள் திட்டமாக கூறுவார்கள். நபியே, நீர் இந்த மக்களிடம் வானங்களையும் சந்திரனையும் சூரியனையும் எவன் படைத்தான், எவன் அதிகாரத்தில் எவனுடைய கையில் ஆற்றல் இருக்கிறது என்று நீர் அவர்கள் கேட்டால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ் தான் என்று கூறுவார்கள். காரணம் என்ன? இப்போ அவங்க மக்கள் நபிக்கு விரோதமாக பேசக்கூடியவர்கள், நபி சொல்வதை கேட்க மாட்டார்கள். இந்த மாதிரி ரசூல் கேட்கும் பொழுது அவர்கள் அல்லாஹ் தான் என்று பதிலளிக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹை பிடிக்காது, குர்ஆனை பிடிக்காது, ரசூலை பிடிக்காது. அப்ப இது மட்டும் எப்படி அல்லாஹ் தான் என்று பதில் கூறுகிறார்கள்? எந்த வகையில் சொல்லுகின்றார்கள்? இந்த சூரியனையும்
இந்த பூமியையும் எல்லாம் படைத்து எவனுடைய கையில் இருக்கின்றது, அதிகாரம் யார் கையில் இருக்கின்றது என்று கேட்டால் அல்லாஹ் தான் என்று அவர்கள் கூறுவார் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எப்படி சொல்லுகின்றார்கள் அவர்கள்? அல்லாஹ் சொல்லுங்க பாப்போம். நீங்கள் குரான் ஓய்வு வந்துட்டு இருக்கிறீங்க, இது ஒழுங்கான பதில் கொஞ்சம் யோசனை சொல்லிடலாம். சொல்லுங்க பார்ப்போம். எதற்காக அல்லாஹ் என்று கூறியார்? அல்லாஹ் பிடிக்காது, ரசூலையும் பிடிக்காது, குரான் பிடிக்காதுப்பா. அவங்க தெய்வங்களை வணங்கிட்டு இருக்காங்கப்பா. எப்படி இவர்கள் அல்லாஹ் தான் என்று கூறுகின்றார்கள்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. அடுத்தது, அவ்வாறாய் அவர்கள் உண்மையை விட்டு எங்கே திருப்பப்படுகிறார்கள்? அப்படி அல்லாஹ்னு சொன்ன பிறகு அந்த உண்மையை விட்டு எங்க போறாங்க அவங்க? எங்க நோக்கி போறாங்க அவங்க? 62. அல்லாஹ் தன்னை வணங்குபவர்களில் தான் நாடியவர்களுக்கு உணவை விசாலமாக்குகிறார். அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு சாப்பிடும் உணவை அளவற்ற வழியில்லாமல், எந்த ஒரு அளவில்லாமல் விசாலமாக படுத்திக்கூடிய, எந்த குறையில்லாமல் நீ சாப்பிடுப்பா, எந்த குறையில்லாமல் இந்த உலகத்தில் வாழ் என்று அல்லாஹ் தருகிறேன் என்று கூறுகின்றார். அப்படி பெற்றவர்கள் நம்மில் யார் இருக்கின்றார்களா? இல்லை. காரணம், இந்த குரானை நீங்கள் மதிக்கவும் இல்லை, அதை நம்பவும் இல்லை. அப்படி எடுத்தவன் ஒருத்தனை காட்டுங்க பாப்பம், கிடையாது. இந்த அல்லாஹ் அப்படி சொல்லிட்டான். அப்படி வாங்கினவங்க யாராவது இருக்கிறாங்களா? அல்லாட்ட வாங்கினவங்க. இன்னும் தான் நாடியவருக்கு சுருக்கியும் விடுகிறான். தன் நாடியவருக்கு அளவை சுருக்கியும் விடுகின்றான். சாப்பாட்டை, உணவை சுருக்கியும் குறைத்தும் விடுகின்றான். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிந்தவன். 63. இன்னும் அவர்களிடம் வானத்திலிருந்து நீரை இறக்கி பிறகு அதனை கொண்டு பூமியை அது காய்ந்த செத்த பின் உயிர்ப்பிப்பவன் யார் என்று நீர் கேட்பீராகில் அல்லாஹ் என்றே இவர்கள் திட்டமாக கூறுவார்கள். இந்த கேள்வி என்னமா கேள்வி? வானத்திலிருந்து மழையை, தண்ணீரை இறக்கி காய்ந்து போன பூமியில் மீண்டும் உயிர்களை, பச்சைகளை, பசுமை நிறங்கொண்ட மரங்களையும் செடிகளையும் உண்டாக்குவன் எவன் என்று கேளும். அவர்களும் கேளும். மறுபடியும் அவர்கள் அல்லாஹ் தான் என்று கூறுவார்கள். பார்த்தீங்களா? அப்படிதான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ் தான் என்று கூறுவார்கள். என்ன காரணம்? இப்ப சொல்லுங்க பாப்போம், என்ன காரணம்? அவர்களே அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு விரோதிகள். ஒண்ணு சொல்லாம இருக்கலாம், எப்படி திடீர்னு அல்லாஹ் தான் என்று கூறுகின்றார்கள்? அதான் முக்கியமான விஷயம் இப்ப அடங்கி இருக்கிறது. யோசித்து சொல்லுங்க. நீ குர்ஆனை ஒழுங்காக ஓதிக்கொண்டிருந்தால் அதில் பதில் எந்த குறையெல்லாம் உங்க கையில் கிடைக்கும். அதற்கு புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று நீர் கூறுவீராக. ஆகவே நபியே, புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே உரியது என்று நபியே நீர் கூறுவீராக. அவர் சொன்ன உடனே எல்லா புகழ் அல்லாஹ்வுக்கே என்று நீர் கூறுவீராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனினும் இவர்களில் பெரும்பாலோர் விளங்க மாட்டார்கள். எனினும் இவர்கள் பெரும்பாலோர் இந்த உண்மை விஷயத்தை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள், அறிந்து கொள்ள மாட்டார்கள். 64. இன்னும் இவ்வுலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே என்று வேறில்லை. மறுபடியும் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலக வாழ்க்கை வீண் விளையாட்டும் வேடிக்கையுமே அன்றி வேறில்லை. தேவையில்லாத விஷயங்களை முழுமையாக ஆக்கிக் கொண்டது இந்த பூமி. இந்த பூமியின் பக்கம் எவன் விரைந்து செல்லுகின்றான், நிச்சயமாக நஷ்டவாளிகள். இது எந்த நன்மையும் இல்லை அவர்களுக்கு. இன்னும் நிச்சயமாக மறுமைக்குரிய வீடு திடமாக அதுவே நித்தியமான வாழ்வாகும். மறுமை நாள் அன்னைக்கு சொர்க்கம் கிடைக்குதே, அதான் நிச்சயமாக திடமான இறுதியான வீடு, நல்ல வீடாகும். இவர்கள் இதை அறிந்திருந்தால். 65. இவற்றை அவர்கள் அறிந்திருந்தால்,
என்னப்பா இந்த வார்த்தைக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்கள். இவற்றை அவர்கள் அறிந்திருந்தால் என்ன, நிச்சயமாக மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது, நிம்மதியானது, மகிழ்ச்சியானது, சொர்க்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீங்கள் பூமி இருக்கும் போதே அறிந்திருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை பூமி இருக்கும் பொழுதே நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதாவது சொர்க்கத்தை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது. அதான் அறிந்திருந்தால். இல்லை அறியாமல் உள்ளவங்களுக்கு இந்த நம்ப மாட்டாங்க, ரசூல் பேச்சு நம்ப மாட்டாங்க. 65. மேலும் அவர்கள் கப்பலில் ஏறிக்கொண்டால் அவர்கள் முற்றிலும் வணக்கத்தை அவனுக்கே களப்பற்றதாக ஆக்கியவர்களாக அல்லாவை பிரார்த்திக்கின்றனர். கப்பல்ல போறாங்க, வசமா எதிரையாவது சிக்கிக்கிட்டாங்க. அப்போ அல்லாஹ்வையே அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு. அவர்கள் வணங்கும் தெய்வங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அந்த தெய்வங்கள் பேர் எதையும் சொல்லாம அல்லாஹ்வையே அவர்கள் அழைக்கின்றார்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காக. ஆனால் அவன் அவர்களை கரையின்பால் கொண்டு வந்து காப்பாற்றினால் அவர்கள் அவனுக்கே இணை வைக்கின்றனர். ஆனால் அவர்கள் புயலிலிருந்து காப்பாற்றி பத்திரமாக கரையை கொண்டு இறக்கிவிட்டார். அடுத்த நிமிஷமே அவனுக்கு இணை கற்பிக்கின்றார்கள். அவனுக்கு எந்த மதிப்பு மரியாதை தர்றது கிடையாது, நன்றி செலுத்துறது கிடையாது, வணங்குறது கிடையாது. பழைய வாழ்க்கையே ஆட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 67. அவர்களை சுற்றியுள்ள மனிதர்கள் பகைவர்களால் ராஞ்சி செல்லப்படும் நிலை இதை நாம் அபயம் அளிக்கும் புனித தலமாக ஆக்கியிருப்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? இப்போ ஒரு விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையாளராக உண்மையிலேயே முழு ஈமான் கொண்டவர்களாக இருந்தால், முத்தகீன் தக்வா உடையவர்களாக இருந்தால், நீங்கள் ஒரு சின்ன குடிசையில தான் இருக்கிற வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒருத்தனையே நம்பி இருக்கின்றீர்கள். சுற்றியுள்ள மக்கள் அனைவரும் உங்களுக்கு விரோதிகள். நீங்கள் ஒருவர் தான் அந்த குடிசையில் இருக்கின்றீர்கள். அந்த ஊர் முழுவதும் உங்களுக்கு மொத்தமான விரோதிகள். அப்படியே இறைஞ்சி செல்லக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள். பார்த்துக்கங்க. இப்பொழுது இந்த அல்லாஹ் ஒருத்தனையே நம்பி அவன் எனக்கு போதுமானவன், அவன் என்னுடைய பாதுகாவலன் என்று நீங்கள் உண்மையிலேயே தைரியமாக பொறுமையாகவும் அல்லாஹ்வை நம்பி அந்த குடிசையிலேயே உட்கார்ந்திருந்தால் எவனும் வந்து கிட்ட இறங்க முடியாது. அந்த இடத்தை அவன் நல்ல விதமான வீடாக ஆக்கி வைப்பான், புண்ணியமான வீடாக ஆக்கி வைப்பான். அந்த மாதிரி நான் உதவி செய்வேன் என்று அல்லாஹ் மூமினான மக்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றான். நல்லா படிச்சு பாருங்க. இராஞ்சி செல்லக்கூடிய கழுகு பறந்து வந்து சின்ன கோழி குஞ்சா தூக்கிட்டு போயிடல, அந்த மாதிரி உங்களை கொத்தி சென்று விடுவார்கள் கூட்டத்தினர் அனைவரும். அப்படி இருக்கும் நிலையில் அந்த வீட்டை அந்த குடிசையை புண்ணியஸ்தலமாக அல்லாஹ் உங்களுக்காக ஆக்கி வைப்பான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு இந்த மாதிரி நான் காப்பாற்றுவேன் என்று கூறுகின்றான். இன்னும் அவர்கள் பொய்யானவற்றை நம்பி அல்லாவின் அருட்கொடையை நிராகரிக்கிறார்களா? இந்த பொய்யானவற்றை உலக வாழ்க்கையை நம்பி அல்லாவின் அருட்கொடையின் பாதுகாப்பையும் அவர் நிராகரிக்கின்றார்களா? 68. அன்றியும் அல்லாவின் மீது பொய்யை இட்டகட்டபவனை விட அல்லது தன்னிடம் சத்தியம் வந்தபோது அதை பொய்ப்பிப்பவனை விட அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் மீது பொய்க்கதைகளை சொல்பவனை விட அல்லது உண்மை வந்த பிறகு உண்மை நிராகரிப்பவனை விட அநியாயக்காரன் யார்? உண்மை அவனுக்கு வந்து விட்டது, உண்மை வந்த பிறகு அவன் அல்லாஹ்வுக்கு விரோதமாகவும் அல்லாஹ்வுக்கு
தேவையில்லாத விஷயங்களை அல்லாஹ் மீது பொய் கற்பனை செய்து கொண்டிருக்கின்றானே, இவனை விட அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் மக்களை பார்த்து கேட்கின்றான். இத்தகைய நிராய்ப்பாளர்களுக்கு ஒதுங்குமிடம் நரகத்தில் அல்லவா இருக்கின்றது. இப்படிப்பட்டவங்களுக்கு தங்குமிடம் நரகம் அல்லவா? இந்த மாதிரி அநியாயம் பண்றவர்களுக்கு நரகம்தான் அவர்களுக்கு தங்குமிடம் ஆகிவிட்டது. 69. மேலும் எவர்கள் நம்முடைய வழியில் முயற்சிக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை நம்முடைய நேரான வழிகளில் நாம் செலுத்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்மை செய்யோருடனேயே இருக்கின்றான். நன்மை செய்வோர் இருக்கிறார். எவர்கள் தம்முடைய வழியில் முயற்சி செய்கின்றார்களோ, நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இது அல்லாஹுடைய வழியில் செல்ல வேண்டும் என்று எவர் முயற்சி செய்கின்றார்களோ, தக்குவாவை அடைந்த பின்னர் நீங்கள் அடையக்கூடிய விஷயம் ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹுடைய வழி. இந்த வழியில் நாம் இருக்க வேண்டும் என்று எவர்கள் முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் என்னவா சொல்றாங்க? நிச்சயமாக அவர்களை நம்முடைய நேரான வழிகளில் நாம் செலுத்துவோம். அப்படி ஆசை உள்ள முயற்சி செய்யக்கூடிய மக்களை அல்லாஹுடைய வழியில் நாம் செலுத்துவோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவனுடைய வழி என்னவென்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அவனுடைய வழி ஸிராத்தல் முஸ்தகீம். ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். 11:56 படிச்சு பார்த்துக்கிறங்க. என் இறைவன் ஸிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்றான் என்று நபி ஹூத் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த வழியில் போவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோருடனேயே இருக்கின்றான். யாரு நன்மை செய்கின்றார்களோ அவர்களுடனேயே அல்லாஹ் இருக்கின்றான். நன்மை என்றால் என்ன? இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களை யார் செய்கின்றார்களோ அவர்கள் நன்மையாளர்கள், நன்மை செய்பவர்கள் என்று அர்த்தம். இதை தவிர்த்து நீங்களா செய்யக்கூடிய நல்ல செயல்கள் என்று நினைத்து கொண்டு செய்கின்றீர்களே, அது நல்ல செயல் கிடையாது. இந்த குர்ஆனில் அல்லாஹ் எதை சொல்லியிருக்கின்றானோ அதை செய்வதற்கு எவர்கள் முயற்சி செய்தும் வேகமாக அந்த நல்ல வழியில் சென்று கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். இத்துடன் இந்த சூரா முடிவடைகின்றது. இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை திருப்பி திரும்பி படியுங்கள். மனதில் வைத்து மறந்து விடாமல் ஒவ்வொரு ஆயத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். அதை பற்றி சிந்தனையிலேயே இருங்கள். நிச்சயமாக இந்த புத்தகம் உண்மையானதுதான் என்பதை நீங்கள் நிரூபிக்கும் வரை சொர்க்கம் கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்கள் நிரூபிக்க வேண்டும், உண்மைதான் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் 92வது சூறாவில் 5, 6, 7 படியுங்கள். 92ல 5, 6, 7 ஃபமாமன் ஆத்தா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. எவர்கள் கொடுத்து பயந்து இந்த அழகான வார்த்தைகளை, குர்ஆன் வார்த்தைகளை உண்மைப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு நாம் வழியை எளிதாக்கி தருவோம் என்று சொல்லுகின்றோம். அதே போல நீங்கள் 39வது சூறாவில் 33 படித்துக் கொள்ளுங்கள். 39, 33 அன்றியும் உண்மையை கொண்டு வந்தவர், அது உண்மைதான் என்று ஏற்பவர்கள், உண்மைதான் என்று நிரூபிப்பவர்கள், இவர்களே முத்தகீன்கள் ஆவார்கள். நீங்கள் முத்தகீனாக இருந்தால்தான் நீங்கள் இந்த குர்ஆனை உண்மைப்படுத்த முடியும். உங்களுக்கு
வழிகாட்டியாகவும் அமையும் நீ முத்தகீனாக இருந்தால்தான். முத்தகீனை பற்றி நிறைய தடவை சொல்லியிருக்கின்றேன். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியவில்லை என்றால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ். அடுத்த சூராவை 29 பார்த்தது, அடுத்த 30வது சூராவை நாம் பார்ப்போம். பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.